சார் இதுதான் அவர் கலைஞர் பேனான்னு இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதுதான் அது வேலிட்டி 69ன்னு சொல்லிட்டு. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் பாடி இது மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இது. அண்டு வந்து அவர் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு 40 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் சென்டிமெண்டலாக இப்போ நம்ம சிஎம் அதை அவர் ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டது இந்த பெண்ணால் தான் இந்த மாதிரி பேனால் தான் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. சார் இந்த கடை பேர் வந்து ஜெம்மன் கம்பெனி. கிட்டத்தட்ட 100 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம். ஃபவுண்டன் பென்ஸ் தான், இங்க் பேனா மட்டும்தான் விற்றுக்கிட்டு இருக்கோம். வேறு எதுவுமே இருக்காது, பென்சில் ரப்பர் கூட இருக்காது. நான் இப்போ 3வது தலைமுறையாக நான் இங்கே பேனா கடையாக வச்சுருக்கோம். நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க சார். நிறைய ஜட்ஜஸ்ஸு, கவுன்சிலேட்டு, பெரிய சீனியர் அட்வொகேட்ஸு எல்லாம் நம்ம கலைஞர் அவர்கள் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அவர் வரமாட்டார், பட் அவங்க வாங்கிட்டு போய் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பென்ஸ் தான் யூஸ் பண்ணுறாரு. அண்ட் இப்போ சமீபத்தில் நம்ம சிஎம் கூட நம்ம பேனால தான் கையெழுத்து போட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு 4, 5, 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஒத்துக்கிட்டு இருப்பேன். ட்ரெண்டு மாறி இருந்தது. இப்போ திரும்பி பழசு வந்திருக்கு. லைக் எனி அதர் ப்ராடக்ட். ஈவன் ஃபவுண்டன் பென்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அதனால் மொல்லமாக ஃபவுண்டன் பென்ஸு மார்க்கெட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு ஃபவுண்டன் பென் வாங்கினீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் வரும். அண்ட் வந்து இட் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி. நீங்கள் இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் அந்த 5 ரூபா 10 ரூபா பேனாலாம் தூக்கி போடுறாங்க. பட் இதெல்லாம் 2 வருஷம் வரும்போது அதனால நல்ல 2 வருஷம் வரும். அப்போ எத்தனை பேனா நீங்கள் தூக்கி போட்டிருப்பீங்கன்னு பாருங்கள். முன்னாடிலாம் ஜெல் பென் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் தான் நான் இங்க் பென்னு யூஸ் பண்ணேன். அப்போ தான் எனக்கு இங்க் பென்னுன்னு தெரிஞ்சுது. அதனால தான் நான் இங்க் பென் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அது நல்லா இருந்தது. ரைட்டிங் வந்து இதில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கை வலிக்காது. எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு கை வலிக்காது. இது இந்த பென்னு வாங்கினீங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் எவ்வளோ நேரம் எழுதினாலும் கை வலிக்காது. அதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் அ ஃபவுண்டன் பென். இன்ட்ராக்ஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடன்னும் போது நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு நல்லா பேசினா தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு ட்ரெண்ட் இருக்குது சார். நல்ல ட்ரெண்ட் இருக்குது. நல்ல எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது, பட் பழகி இருக்கும். அப்படி தான் 3 தலைமுறையாக இருக்கிறதுனால எங்களுக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பில் பேசி அவங்கள ஃபேமிலி மாதிரி எடுத்து நாங்கள் இது பண்ணுவோம். ஹேண்ட் கிராஃப்டட் எல்லாம் எங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் தான் சார். ஹேண்ட் கிராஃப்டட் பென்ஸ் எல்லாம் ஹேண்ட் கிராஃப்டட்னா அந்த காலத்தில் இந்த மரக்கட்டை பேனான்னு சொல்லுவாங்க இல்லையா, இது மாதிரி பென்ஸ் தான். இதெல்லாம் எபனைட் பென்ஸ். இது மரக்கட்டை பேனான்னு சொல்லுவாங்க. ஆனால் எபனைட்டில் தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் டிசைன், எங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங், எங்கள் இது தான். பட் மீதியெல்லாம் வந்து அவுட் சோர்சிங் பண்ணுறோம். நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்து அவங்க பண்ணி எங்களுக்கு கொடுக்குறாங்க. பென்ஸ் வந்து இந்த ஃபவுண்டன் பென்ஸ் வந்து இட்ஸ் வெரி அட்டாச் டு எனிபடி. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் யூஸ் பண்ண பேனாவை இன்னொருத்தரால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்க வே ஆஃப் ரைட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். பால் பென் மாதிரி கிடையாது. பால் பென்னுன்னா இட்ஸ் அ பால், எந்த ஆங்கிளில் வச்சு எழுதலாம். ஆனால் ஃபவுண்டன் பென்ஸ் அப்படி கிடையாது. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேறு யாருக்கிட்டனா கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொஞ்சம் இப்படி அப்படி வளைச்சி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எழுதும்போது சரியாக எழுதாது. ஸோ அந்த டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் ஃபவுண்டன் பென்ஸ் எப்போவுமே வந்து
இட்ஸ் a சிங்கிள் மேன்ஸ் பென். அழகாக வந்து அவங்களே யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும் பென்னு. அதில் ஒரு ரைட்டிங் ப்ளஷரே கிடைக்கும்.